மேம் ஒரே ஒரு நிமிஷம் மேம். டேய் நீ உன்னோட விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கமெண்ட்ல போயிட்டு வாட்ஸ்அப்பில் நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த லிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு வச்சுக்கோயேன். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். உன் ப்ராஜெக்ட்ல இருக்க பக்லாம் ரிமூவ் ஆயிடும். அவ்வளோதான்டா. யோ எவ்வளவு நேரமா நான் நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டே இருக்க. யோ நீ குப்பால வந்தியா இல்ல ஃபோன் பேச வந்தியா? இதுக்கு தான் உனக்கு கவர்மெண்ட்ல சம்பளம் தராங்களா? 10 நிமிஷமா நானும் நின்னு நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் கேட்டு நீ பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டே இருக்க. சாரி மேம், ஃப்ரெண்ட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவன் ப்ராஜெக்ட் ஏதோ பக் விழுந்துச்சான். அதான் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னப்பா சொல்ற? நீ குப்பான்ற வேலை செய்யற, ஐடி கம்பெனில இருக்கிற ப்ராஜெக்ட்ல இருக்கிற பக் சரி பண்றதுக்கு நீ எப்படி ஐடியா கொடுப்ப? அதுவும் கரெக்டா டெக்னிக்கல் நேம்லாம் கரெக்டா சொல்ற. மேம் எனக்கு கோடிங்லாம் நல்லாவே தெரியும் மேம். அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி சிஸ்டமாக இருந்தாலும் அதில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாம் சரி பண்ண முடியுமா? அப்படியா? என் பையனுக்காக வாங்கின லேப்டாப்ல ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இஷ்யூ, அது கம்பெனில கொடுத்தும் சரி பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் அது என்னன்னு பாக்குறீங்களா? என்னப்பா யோசிக்கிறீங்க? என் பையனோட படிப்புக்காக வாங்கின லேப்டாப் தான். இப்போ திரும்பவும் புதுசு வாங்குறதுக்கு காசு இல்ல. நீங்க பார்த்துட்டு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, காசு வாங்கிக்கோங்க. ஐயோ அதுக்கு இல்லைங்க, கம்பெனியில் கொடுத்து சரி பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல, அதான் யோசிக்கிறேன். சரி பரவாயில்லைங்க, நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நான் என்னன்னு பார்க்குறேன். சரிப்பா, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. என்ன நீங்க பார்த்துட்டு இருங்க, வரேன். சரிங்கம்மா. மேம் சரி பண்ணியாச்சு மேம். அதுக்குள்ள பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் மேம். இது எப்படி கம்பெனிக்காரங்க பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. நீ இவ்ளோ திறமையான ஆளா இருக்க, இன்னும் ஏன்பா குப்பால்ற வேலை செஞ்சுட்டு இருக்க? ஏதாவது பெரிய ஐடி கம்பெனியா பார்த்து வேலைக்கு போலாம்ல. சின்ன வயசுல இருந்தே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் தான் மேம் ஆசை. அதனால தான் 12th கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படித்தேன். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தேன் மேம். அதனால இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கூட கிடைச்சது மேம். ஆனால் திடீர்னு அப்பா கடன் பிரச்சனைனால தற்கொலை பண்ணிக்கிட்டாரு மேம். அதனால குடும்ப கஷ்டத்தால் அம்மா தான் கட்டளை வேலைக்கு போயிட்டு எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வேலை செய்யும்போது அம்மா வேலை செய்கிற இடத்துலேயே மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அம்மா நல்லா இருக்காங்களா? தலையில் ஆப்ரேஷன் பண்ணதால எந்த வேலையும் செய்ய முடியாமல் பெட்லேயே இருக்காங்க மேம். அதனால தான் என் காலேஜ் படிப்பெல்லாம் பாதியிலே விட்டுட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கேன் மேம். இப்போதான் மேம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர் வேலை எனக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இப்போ கூட கிடைக்கிற ஃப்ரீ டைம்லலாம் இன்டர்நெட்டு யூடியூப்னு பார்த்து என்னோட சாஃப்ட்வேர் நாலேஜை டெவலப் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கப்பா. என் ஹஸ்பண்ட் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை செய்யறாரு. உன்னை நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீ பார்ட் டைம்ல டிகிரி படிக்கிறியா? என்னப்பா யோசிக்கிற? நீ வேலை செஞ்சுட்டே கூட படிக்கலாமே. இல்லை மேம், பார்ட் டைம் காலேஜில் போய் படிக்கிற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. உன்ன மாதிரி நிறைய டேலண்டடான பசங்களுக்கு என் ஹஸ்பண்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாரு. அதான் சொல்றேன். அப்போ ஓகே மேம், நான் படிக்கிறேன். நாளைக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பார்க்குறேன்.